வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து இந்துக்கள் அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக பின்னர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும், தாக்குதல் குறித்து ஐநா அமைப்புகள் சிறப்பு குழுவை அனுப்பி விசாரணை நடத்தி குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும். இந்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. எனினும் நாடு முழுவதும் இந்துக்களின் உணர்வுகளை ஒன்றுபடுத்தவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. தமிழக அரசு இதற்கு அனுமதி மறுத்திருப்பது கண்டனத்திற்கு உரியது. இந்துக்களின் உணர்வுகளை தடுக்க வேண்டாம், மடை திறந்த வெள்ளம் போல் மாறிவிடக்கூடும் என்று கூறினார். பின்னர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் சிவபிரகாஷ், முன்னாள் மாவட்ட தலைவர் முனிராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், மாவட்ட பொருளாளர் கவியரசு, மாவட்ட செயலாளர் MR ராஜேந்திரன், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் மீசை அர்ஜுனன், இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் கலைகோபி, RSS வினோ பாரதி, கணேசன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் கைது செய்யப்பட்ட அனைவரையும் தனியார் திருமண மண்டபத்தில் போலீசார் அடைத்து வைத்தனர். அப்போது கழிவறை வசதி இல்லாததை கண்டித்து போலீசாருக்கு எதிராக 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் பலர் சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்த போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. பாதுகாப்போம் பாதுகாப்போம் மனித உரிமையை பாதுகாப்போம். போராட்டம் இது போராட்டம், இந்துக்களின் போராட்டம். இந்துக்கள் மீது கை வைத்தால் பங்களாதேஷே இருக்காது. இந்துக்கள் மீது கை வைத்தால் பங்களாதேஷே இருக்காது. அமைத்திடுவோம் அமைத்திடுவோம் அகண்ட பாரதம் அமைத்திடுவோம். அமைத்திடுவோம் அமைத்திடுவோம் அகண்ட பாரதம் அமைத்திடுவோம். இணைத்திடுவோம் இணைத்திடுவோம் பாரதத்தை பங்களாதேஷில் சின்மயா எப்படி கைது செய்யப்பட்டாரோ, அவருக்கு பிணை இல்லாத ஒரு சிறை அடைக்கப்பட்டிருப்பது போல இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் அந்த நிலைமை வந்துவிட்டதோ என்று சொல்லக்கூடிய ஒரு கவலை நமக்கு பிறந்தது. தமிழ்நாடு அரசு, நான் இப்போ இன்னைக்கு பெங்களூர்லேருந்து வர்றேன், நேற்றைய பெங்களூரில் இருந்தேன். பெங்களூரில் இதே போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன, அங்கே கூட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு. இங்கே ஏற்கனவே நாம் முடிவு செய்து வச்சிருந்த காரணத்தினால இங்கே வந்தேன். வந்தவர் தான் தெரியுது, இது ஒரு பங்களாதேஷத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ அல்லது பாகிஸ்தானத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் பிறந்திருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் தயவு செய்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய மடை திறக்கும் நிகழ்ச்சிகளை நீங்கள் அடைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்? வெள்ளம் போகிறதுக்கு வழி இல்லை. வெள்ளம் போகிறதுக்கு வழி இல்லாமல் நீங்கள் வெள்ளத்தை அடைச்சி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளம் எப்படிப்பட்ட அழிவுகளை ஏற்படுத்தும் என்பதை சென்னை பார்த்திருக்கின்றது. தமிழ்நாடு முழுக்க இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கமும் பார்க்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை நீங்கள் மடை திறந்து விடுவதற்கு கூட அனுமதி கொடுக்காமல் வைத்தீர்கள் என்று சொன்னால் அது அழிவில் போய் முடியும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சார், இது அடையாள போராட்டமா இல்லை பிரதமருக்கும் இந்திய அரசுக்கும் வலியுறுத்தி நடக்கக்கூடிய போராட்டமா? ஏன்னா 2 நாட்டு பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது, அங்கே உள்ள மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம அரசு தான். நிச்சயமாக இந்திய அரசாங்கம் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மட்டும் கிடையாது, உலக நாடுகளிலிருந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? நாம் கேட்குறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு குழு அனுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக வேண்டும். அப்படி வரணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா உலக இந்துக்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்கின்ற சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்கான போராட்டம் இந்த போராட்டம். சார், இப்போ தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக சென்னைக்கு செயல்படுத்தக்கூடிய முன்னேற்பாடு பணிகள் மற்ற மாவட்டங்களில் செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் இந்த நேரத்தில் இதை தவிர்த்து நான் வேறு எதுவும் சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா எங்களுக்கும் கூட உணர்வு ரீதியாக ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்.
வெள்ள பாதிப்புகள் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு எங்களுடைய ரயில் அனுப்பப்பட்டது. ஏறக்குறைய 12 மணி நேரம் அதில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தது. அந்த வெள்ள பாதிப்பை நேரடியாக உணர்ந்தவர்கள் நானும் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தமிழக அரசாங்கம் முழு கவனம் கொடுத்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தின ஆர்ப்பாட்டத்திற்கு நாடு முழுவதும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளுடைய ஆதரவு எப்படி இருக்குது சார்? இப்போ தான் மற்ற இடங்களில் உள்ள விவரங்கள் தெரியல, எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது. இன்றைக்கி மாலைக்குள்ளால எல்லா இடங்களில் உள்ள விவரங்கள் தெரியும். அவரை நசிக்கிறாதீங்க. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.